எல்லாருக்கும் ஹாய், வெல்கம் பேக் டு மை சேனல். இது சண்டே மார்னிங் எடுத்த விலாகு. எல்லாரும் ஏற்காடு கிளம்பிட்டோம். இந்த டைம் நார்மல் ரூட் செலக்ட் பண்ணாமல் ஏற்காடு பேக் சைடு குப்பனூர் ரூட்டை செலக்ட் பண்ணோம். என்ட்ரி ஃபீஸாக 50 rupees வாங்கினாங்க. கூடவே ஸ்கை பார்க் அட்வர்டைஸ்மெண்ட் போட்ட ஒரு கிளாத் பேக்கு காம்ப்ளிமெண்ட்டாக கொடுத்தாங்க. இந்த டைம் ஏற்காடு எங்களுக்கு இன்ப அதிர்ச்சி கொடுத்துச்சு. செம்ம ஷாக்கிங்கான சர்ப்ரைஸ் தான் எங்களுக்கு. ஏன்னா 14 years ஆச்சு நான் சேலம் வந்து. மினிமம் இயர்லி ட்வைஸாவது ஏற்காடு போயிடுவோம். பட் ஒரு டைம் கூட இந்த மாதிரி ஒரு கிளைமேட் நாங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணதே இல்லை. செம்ம பனி பாருங்கள். டைம் ஆக்சுவலி ஒரு 1 o'clock பக்கம் இருக்கும். நல்லா பனி பெய்யுது. க்ளவுட்ஸ் எல்லாம் நல்லா நாங்கள் எங்களால் பார்க்க முடிஞ்சுது. மலை ஏறும்போதே இவ்வளோ பனி க்ளவுட்ஸ் எல்லாம் இருக்குதுன்னா மேலே இன்னும் நல்லாயிருக்கும் அப்படின்னு எதிர்பார்த்துட்டு தான் கிளம்பணும். போகிற வழியில் ஒரு நல்ல ஸ்பாட் பார்த்தோம். பார்த்துட்டு எப்படிங்க நிறுத்தாமல் இருக்க முடியும். ஸோ இந்த நேச்சரை கொஞ்சம் என்ஜாய் பண்ணலான்னு அப்படியே காரை ஓரங்கட்டி நிறுத்திட்டோம். இந்த கிளைமேட்டை பற்றி ஏற்காட்டில் அதிர்ச்சி அப்படின்னு நியூஸில் கூட போட்டிருந்தாங்க. வந்து தான் நான் அதை பார்த்தேன். ஆக்சுவலாக இந்த இடம் அவ்வளோ காமாக அவ்வளோ அழகாக இருந்தது. இந்த இடத்துல கொஞ்சம் வீடியோஸ் ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்தோம். பசங்கள்லாம் கொஞ்சம் நேரம் விளையாண்டுருந்தாங்க. ஏற்காடுங்கிறது நாங்கள் அடிக்கடி வர இடம் தான். அதனால் நாங்கள் இன்றைக்கி ஸ்டே பண்ணல. மோஸ்ட்லி வந்தால் ஸ்டே பண்ண மாட்டோம். இது வரைக்கும் ஒரே ஒரு டைம் தான் நாங்கள் ஸ்டே பண்ணியிருக்கிறோம். ஏர்லி மார்னிங் வந்தால் ஈவினிங் எல்லாம் கிளம்பிடுவோம். கனுஷ்காக்கு இங்கேயே குளிர் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஜர்க்கின் எதுவும் எடுத்துகிட்டு வரல. அதனால் டவலை போட்டு போத்திட்டு இருக்கா. ஆக்சுவலாக நாங்கள் ஏர்லி மார்னிங்கே கிளம்ப வேண்டியது. பட் இந்த சைக்ளோன்னால் ஏற்காடு பிளானெல்லாம் கேன்சல் பண்ணிவிட்டு எல்லாம் தூங்கிட்டோம். மார்னிங் 9 o'clock எந்திரிச்சு பார்க்கும்போது மழையே இல்லை. ரொம்ப ட்ரையாக தான் இருந்தது சேலத்தில். சரி, பையன் ரொம்ப அடம் பிடிக்கிறதுனால பிளான் பண்ணபடியே இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் ஒரு 11:30 மேலே தான் கிளம்பினோம். மேலே வரும்போது ஒரு 1 o'clock 1:15 ஆயிடுச்சு. ஏற்காடு ஊருக்குள்ளே என்ட்ரு ஆகிட்டோம். ஆக்சுவலாக இது பேக் சைடு, இது நார்மல் ரூட்டு கிடையாது. இந்த டைம் வந்து நாங்கள் குப்பனூர் ரூட் வழியாக வந்ததுனால இந்த ரூட்டும் ரொம்ப அழகாக இருந்தது பார்க்குறக்கு. இந்த இடத்த பார்க்கும்போது இளையராஜா சாங் ஒன்று எனக்கு ஞாபகம் வந்துச்சு. விடுதலை படத்தில் வழிநெடுக காட்டுமல்லி சாங்கு. இந்த இடத்துக்கும் அந்த பாட்டுக்கும் அவ்வளோ அருமையாக பொருந்துச்சு. வர வழியில் இன்னொரு ஸ்பாட் பார்த்தோம். அந்த இடம் அவ்வளோ அழகாக இருந்தது. ஏதோ இந்த ட்ரீம் சீக்வன்ஸில் வர இடம் மாதிரியே இல்லை. நேச்சர் இஸ் தி ஆர்ட் ஆஃப் காட்னு சொல்லுவாங்க. அது உண்மைதான் போல். ஏற்காடாடா இது, இப்படி ஒரு இடத்த பார்த்தா விடுவோமா? கொஞ்சம் நேரம் ஃபோட்டோஸ் வீடியோஸ் எல்லாம் எடுத்துகிட்டு இங்கேயே கொஞ்சம் நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு ரொம்ப நேரம் ஆகிடுச்சு. ஆக்சுவலி பார்த்தா இங்கேயே டைம் ஆகிடுச்சு. சைக்ளோனுங்கிறதுனால வண்டிகளும் அதிகமாக பாஸ் ஆகலை. டிராஃபிக் ஜாம்லாம் இப்போ எதுவும் இல்லை. காமாக இருந்தது. ரோடே காமாக இருந்தது. அவன் சும்மா இருந்தால் கூட இவர் சும்மா இருக்க மாட்டார் போல். ஓடி ஓடி விளையாண்டுட்டு இருந்தாங்க. வண்டி எதுவும் வராதனால ஓகே. அப்புறம் கொஞ்சம் ஸ்லோமோ, கொஞ்சம் பேர் பண்ணிக்கோங்க. இந்த இடம் மைண்டுக்கும் மனசுக்கும் ஸ்ட்ரெஸ்ஸை ரிலீஸ் பண்ணி ஒரு அமைதியை கொடுக்குற மாதிரி இருந்தது. நாங்கள் 2 பேரும் ஒன்றா உட்காந்து பேசிகிட்டு இருந்தாவே என் பையனுக்கு பிடிக்காது. ஸோ கோவமாக போய் ஓரமாக நின்றுட்டு இருந்தான். வாடானாலும் வரமாட்டேன்ட்டான். பின்னாடி பெரிய பள்ளம். இந்த பள்ளத்தாக்கில் நீர்வீழ்ச்சி இருக்கும் போல் இருக்குது. மழைலாம் பெஞ்சதுனால தண்ணி சத்தம் கேட்டுக்கிட்டே இருந்தது. அந்த தண்ணி சத்தம், இந்த மலை சாரல், இந்த நேச்சரோட அமைதி செம்மையாக இருந்ததுங்க. சான்ஸே இல்லை. கொஞ்ச நேரம் என்ஜாய் பண்ணிவிட்டு அப்படியே மேலே கிளம்பிட்டோம். டைம் ஒரு 2 மணி இருக்கும். ஃபஸ்ட்டு நாங்கள் வந்த பிளேஸ் என்னென்னா பக்கோடா பாயிண்ட்டு, சூசைட் பாயிண்ட்டுன்னு சொல்லுவாங்க. பயங்கர குளிராக இருந்தது. கனுஷ்கானால தாங்கவே முடியல. அதனால் சரி எனக்கு ஒரு மஃப்ளர் வாங்கி கொடுங்கன்னு கேட்டால் சரி இந்த அழகான மஃப்ளர் ஒன்று வாங்கி கொடுத்துட்டு கிளம்பிட்டோம். இதுக்கு முன்னாடி வந்தப்போ இங்கே தான் ஒரு ரெசார்ட்டில் ஸ்டே பண்ணியிருந்தோம். ப்ரூக்ஸ் ரெசார்ட் அண்ட் ஸ்பான்னு சொல்லிட்டு ரொம்ப நல்லா இருந்தது. இந்த இடத்த பார்த்ததையும் பையன் இங்கே ஸ்டே பண்ணலான்னு சொல்லிகிட்டே இருந்தான். பட் இன்றைக்கி ஸ்டே பண்ணுற ஐடியாலாம் எதுவும் இல்லை. ஈவினிங் வந்து பொண்ணுக்கு பர்த்டே இந்த வீக்கில் வரதுனால ட்ரெஸ் எடுக்கிறதுக்காக பர்ச்சேஸ் வேறு போகணும். ஸோ ஜஸ்ட் இங்கே வந்து இந்த வெதரை மட்டும் என்ஜாய் பண்ணிவிட்டு போகலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு மென்டாலிட்டியில் தான் இன்றைக்கி வந்தோம்.
நெக்ஸ்ட் டைம் வரப்போ ஸ்டே பண்ணிக்கலாம் அப்படின்னு பையனை சொல்லி எப்படியோ சமாதானப்படுத்திட்டோம். பக்கமாக தானே இருக்குது, ஸோ அதனால் எப்போ வேணால் வரலாம், எப்போ வேணால் போகலாம் அப்படிங்கிறதுனால இன்றைக்கி ஜஸ்ட் இந்த கிளைமேட்டை என்ஜாய் பண்ணலான்னு வந்தோம். இவ வேற இந்த மஃப்ளரை வச்சுட்டு ஃபன் பண்ணிகிட்டே இருந்தா. பின்னாடி பாருங்கள், ஆக்சுவலாக அந்த பனியில் எதுவுமே தெரியல. இது பெரிய பள்ளத்தாக்கு, ஆனால் எதுவுமே இப்போ தெரியல. பட் இதுவும் நல்லா இருந்தது. இந்த பனியில் இந்த இடம் பார்க்குறதுக்கு அழகாக தான் இருந்தது. வீட்டில் ஹோம்ஒர்க் எழுத சொன்னால் எழுத மாட்டான், இங்கே வந்து எதையோ எழுதிட்டு இருக்கிறான். இந்த இடம்லாம் ரொம்ப கூட்டமாக இருக்கும், கடைகளும் நிறையா இருக்கும். பட் இன்றைக்கி என்னன்னு தெரியல, கடைகளும் கம்மியாக இருக்குது, கூட்டமும் கம்மியாக இருந்தது. பட் அது எங்களுக்கு கொஞ்சம் ஃபேவராக தான் போச்சு. கூட்டம் இல்லாமல் இருந்தால் தான் கொஞ்சம் பீஸ்ஃபுல்லாக பார்க்க முடியும். காணாம போயிடுடா, வாடா அங்கே அங்கெல்லாம் போகாதடா, விழுந்துருவா. டேய் சுபாஷ், பாறையில் எங்கேயாவது வலிக்கு விழுந்துடுவேன்னு சொன்னோம், கேட்கவே இல்லை, ஓடிக்கிட்டே தான் இருக்கிறான். அப்புறம் என்னங்க, ஏதாவது சாப்பிட்ணும். இந்த மாதிரி ஹில் ஸ்டேஷனுக்கு வந்தாவே எதையாவது வாங்கி வாயில் போட்டு கொறிச்சிக்கிட்டே போயிட்டு இருந்தால் தான் நல்லாயிருக்கும். ஸோ கொஞ்சம் ஸ்வீட் கார்ன், இந்த வாட்டர்மெலன் எல்லாம் வாங்கி சாப்பிட்டோம். இன்றைக்கி ஹரிபரி எல்லாம் ஓடலை. இந்த இடம் பார்க்கணும், அந்த இடம் பார்க்கணும் அப்படின்றலாம் எந்த பிளானும் இல்லை. சுற்றி பார்க்குற வரைக்கும் பார்ப்போம், அப்புறம் வீட்டுக்கு கிளம்பிடலாம் அப்படிங்கிற மாதிரி பொறுமையாக சாப்பிட்டுட்டு இருந்தோம். வருண்கிட்ட ஒரு நல்ல ஹேபிட் இருக்குது. சாப்பிட்ட கப்பு இந்த பிளேட்டெல்லாம் இருந்ததுன்னா எங்கே டஸ்ட்பின் இருக்கோ அங்கே போய் தேடி போய் தான் போட்டுட்டு வருவான். இப்போ டைம் ஆல்மோஸ்ட் 3 o'clock இருக்கும். ரொம்ப பசிச்சுது. சரி சாப்பிட போகலாம் அப்படின்னா இந்த பசங்க எங்கே வர்றாங்க, வர வழியிலெல்லாம் இந்த டாய்ஸ் கடையை பார்த்துட்டு போய் நின்றுக்கிறாங்க. வேண்டாம் நானும் சொன்னால் கேட்குறதும் இல்லை, அடம் பிடிச்சி வாங்குறாங்க. அதை விளையாட போகிறதும் இல்லை. இந்த அழகான கூடையெல்லாம் என் கண்ணை பறிச்சுக்கிட்டே இருந்தது. வாங்கலாமான்னு பார்த்துக்கிட்டு இருந்தேன். ஒவ்வொன்றும் 250, 350 அந்த மாதிரி சொல்லிகிட்டு இருந்தாங்க. அதுக்குள்ளே ஹஸ்பண்ட் டைம் ஆகிடுச்சு, போகலாம் பசிக்குது அப்படின்ட்டாரு. இந்த கன் ஒன்று வேணும்னு கேட்டான். எவ்வளோன்னு கேட்டால் 500ன்னு சொன்னாங்க. நீங்களே வச்சுக்கணும்னு சொல்லி கொடுத்துட்டு வந்துட்டோம். நெக்ஸ்ட் டைம் வரப்போ இந்த கூடையில் 2 வாங்காமல் போகக்கூடாது, பார்த்து வச்சுட்டேன், வாங்கிக்கலாம். நெக்ஸ்ட்டு ஹில் ஸ்டேஷன் வந்தால் சாக்லேட் இல்லாமல் எப்படி, நேராக ஒரு சாக்லேட் அவுட்லெட்டில் பூந்துட்டோம். சாக்லேட்ஸ் எல்லாம் நிறையா வெரைட்டி இருந்தது. பட் எதை வாங்குறதுனே தெரியல. ஸோ மிக்ஸ்டு வாங்கிக்கலான்னு வாங்கிட்டோம். மோஸ்ட்லி சாக்லேட்ஸ் எல்லாம் நிறையா வாங்க மாட்டோம். ஆனால் எவ்வளோ வாங்கினாலும் என் பையன் ஒரே நாளில் சாப்பிட்ருவான். அதனால் ஒரு 1/4 கிலோ மட்டும் வாங்கினோம். ஒரு 250 நினைக்கிறேன் அந்த ரேஞ்சில் இருந்தது. ஒன்றே நான் எடுத்ததுக்கே கோவிச்சிட்டு போய் நின்றுட்டான். எப்படி புகை வருதுன்னு பாருங்கள். நேரில் இன்னுமே நல்லா தெரிஞ்சுது, கேமராவில் அவ்வளோக்கா நல்லா தெரியல. ஷூட்டிங் போகிற கேப்பில் சாக்லேட் கவர் என்கிட்ட கொடுத்துட்டு போயிட்டா. அந்த கேப்பில் நானே என் பொண்ணு சாக்லேட் சாப்பிட்டோம். 6 ஷாட் கண்டினியூஸாக சுட்டுட்டான், 1 மட்டும் மிஸ் பண்ணிட்டான். ஷூட்டிங் முடிச்சுட்டு வரப்போ ஓடி வந்து விழுந்துட்டான். அதான் ஹஸ்பண்ட் தேய்ச்சிட்ருக்காரு. எங்கே சொல் பேச்சு கேட்குறாங்க, விழுந்ததுக்கு அப்புறம் தான் அடங்குறாங்க. கடைக்கு பின்னாடி வந்து லேக் இருக்குது. லேக்கெல்லாம் சரியாக தெரியல, புகை மூட்டமாக இருக்கிறதுனால நாங்கள் இன்றைக்கி லேக் பக்கமே போகலை. தம்பி பிரபாகரன் உணவகம் எப்போவுமே ஏற்காடு வரப்போல்லாம் இங்கே மட்டும்தான் வாங்குவோம், இங்கே தான் வாங்கி சாப்பிடுவோம். இங்கே உட்காந்து சாப்பிட்றதுக்கெல்லாம் இடமே இருக்காது, ரொம்ப கூட்டமாக இருக்குது. ஸோ பார்சல் கட்டிட்டு கிளம்பிட்டோம். எங்கே போனோன்னா நேராக மேலே சேவூராயன் கோயில், அதாவது ஹில் டாப்பில் இருக்கும் அந்த ஒரு கோயில். ஃபுல்லாக பெரிய கிரவுண்டாக இருக்கும். அங்கே போயிட்டோம். என்ட்ரி ஃபீஸாக 10 rupees வாங்கினாங்க. போய் அங்கே எப்போவுமே கீழே வந்து பாயெல்லாம் விரித்து போட்டு ரவுண்டாக உட்காந்து சாப்பிடுவோம். கிரவுண்டு மாதிரி இருக்கும், லானெல்லாம் இருக்கும். பட் இன்றைக்கி வந்து மழைலாம் இருந்ததுனால அந்த இடமே வெட்டாக இருந்தது. கீழே இறங்கவே முடியல. நல்லா காற்று வீசிகிட்டு இருந்தது. வேறு வழி இல்லாமல் காருக்குள்ளேயே எல்லாம் உட்காந்து சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம். நானே குளிர் தாங்க முடியலன்னு சொல்கிறேன். இவர் தண்ணி குடிச்சியான்னு கேட்குறாரு. இந்த கிளைமேட்டுக்கு தண்ணி குடிக்கணும்னு எப்படிங்க தோணும் பாருங்கள். செம்ம கிளைமேட்டு. யூஸ்வலாக இது அப்படியே வறண்டு ட்ரையாக இருக்கும், கூட்டம் அதிகமாக இருக்கும். பட் வந்து இவ்வளோ பனிமூட்டப்பெல்லாம் நான் பார்த்ததே இல்லை இந்த ஏரியாவில். டைம் வந்து இப்போ வந்து 4 o'clock இருக்கும். ஆனால் 4 o'clock மாதிரியே தெரில. ஏர்லி மார்னிங் 5, 6 அந்த மாதிரி தான் இருந்தது. இங்கே ஒரு ஃப்ரெண்டு பிடிச்சிட்டான், ஒரு அண்ணா ஃப்ரெண்டு. எல்லோரும் சேர்ந்து விளையாண்டுருந்தாங்க. என்னாலலாம் அங்கே நிற்கவே முடியல. என்னோடய ஃபேவரேட் தந்தூரி டீ குடிக்கலான்னு சொல்லிவிட்டு நானும் என் பொண்ணும் பர்ஸ் எடுத்துகிட்டு வந்துட்டோம்.
இந்த சில் கிளைமேட்டுக்கு இந்த தந்தூரி டீ அவ்வளோ சூப்பராக இருந்ததுங்க. மசாலாலாம் போட்டு ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த கடை பேர் கௌதம் பிருந்தா. இங்கே எல்லாமே நல்லாயிருக்கும். இந்த காலிஃப்ளவர் சில்லி ஆகட்டும், இந்த டீ ஆகட்டும், செம்ம சூப்பராக இருக்கும். இந்த டீ வெறும் 20 ருபீஸ் தான். பட் செம்ம டேஸ்டியாக இருக்கும். ஹஸ்பண்டுக்கு அப்படியே ஒரு டீ வாங்கிட்டு கிளம்பிட்டோம். ஒரு கார்ன் அப்படியே வாங்கிட்டு வான்னு சொன்னார். சரின்ட்டு ஒரு சுட்ட கார்ன் வாங்கிட்டு போய் இந்தாங்க சுட்ட கார்னு கொடுத்தேன். எதுக்கு சுட்டுட்டு வந்த, அதான் காசு இருக்குல்ல, காசு கொடுத்து வாங்கலாம்னு சொல்லி மொக்க காமெடி பண்ணிட்டு வந்தார். டைம் ஒரு 5 o'clock இருக்கும். சரி போதும் கீழே இறங்கிடலாம், ரொம்ப பனிமூட்டமாக இருக்கிறதுனால எந்த பிளேஸும் பார்க்கவும் முடியாதுங்கன்னு இறங்கிட்டோம். இது வந்து ஏற்காடு பஸ் ஸ்டாண்டு. அவ்வளோதான், வெதர் என்ஜாய் பண்ணியாச்சு. இன்னொரு நாள் வந்து மீதி பிளேஸ் எல்லாம் பார்த்துக்கலான்னு சொல்லிட்டு கீழே இறங்க ஆரம்பிச்சிட்டோம். கீழே இறங்க ரோடே தெரியல. இதில் என்னென்னா எல்லா வெஹிக்கிள்ஸும் ஹெட்லைட்டு பாஸ் லைட்டெல்லாம் எல்லாம் போட்டுட்டு அவ்வளோ டிசிப்ளின்டாக பொறுமையாக வண்டி ஓட்டிகிட்டு வந்தாங்க. ஏன்னா அப்படிப்பட்ட வெதர். நல்லா இருக்குல்ல, 80s சாங்ஸ் கேட்டுட்டு ஹில்ஸில் ட்ராவல் பண்ணுற சுகமே சுகம்தான். அப்புறம் ஒரு இம்பார்ட்டண்ட் இன்ஃபர்மேஷன் கொடுக்க மறந்துட்டேன். இந்த ஏற்காட்டில் 20 ஹேர்பின் பெண்ட் இருக்குது. அது இன்ஃபர்மேஷன் கிடையாது. அந்த ஒவ்வொரு பெண்டுலேயும் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க 1, 2, 3ன்னு. அந்த மென்ஷன் பண்ணியிருக்க இடத்துலவே கூடவே பழங்காலத்து புலவர்கள் பேர், கவிஞர்கள் பேர், அரசர்கள் பேர் அந்த மாதிரியெல்லாம் போட்டிருப்பாங்க. இந்த ஔவையார் வளைவு, கம்பர் வளைவு, சீனரியோட அதையும் படிச்சுட்டு வந்தால் பசங்களுக்கு என்டர்டெயின்மெண்ட்டாகவும் இருக்கும், எஜுகேட் பண்ண மாதிரியும் இருக்கும். இப்போ ஹில்ஸு கீழே இறங்கிட்டோம். எங்கே வந்திருக்குன்னா போத்தீஸ் வந்திருக்கோம். இந்த 2 ட்ரெஸ்ஸு தான் என் பொண்ணுக்கு வாங்கினோம். 2 ட்ரெஸ்ஸும் சேர்ந்து 3800 ஆச்சு. பில் பே பண்ண பார்த்தா ஆளை காணோம். நானும் பேக் எடுத்துகிட்டு வரல. 2 பேரும் எங்கடா போனாங்கன்னு பார்த்தா போயிட்டு இந்த ட்ரெஸ்ஸு வாங்கிட்டு வந்திருக்குறாங்க. ஐ மீன் இந்த ஜர்க்கின்னு. ஹில்ஸில் போய் சும்மா சுற்றிட்டு வந்துட்டு கீழே வந்து ஜர்க்கின் வாங்கிட்டு வீட்டுக்கு போகிறோம். எங்களை மாதிரி யார் யார் இருப்பாங்கன்னு தெரியல. ஸ்பைடர்மேன் மாதிரிலாம் இங்கே பண்ணக்கூடாதுங்காட்டி கம்முன்னு எந்திரிச்சிட்டான். ஆக்சுவலாக இவன் ஒரு ஸ்பைடர்மேன் பைத்தியம். ஸ்பைடர்மேன் பொம்மை போட்டு எது இருந்தாலும் வாங்கிடுவான். கீ செயின், எரேசரு, பாக்ஸு, ட்ரெஸ்ஸு, ஜர்க்கின்னு எதாக இருந்தாலும் வாங்கிடுவான். நான் கூட போயிருந்தேன்னா இதை வாங்கவே விட்டுருக்க மாட்டேன். தேவையில்லாமல் அன்னெசரியாக 1300 ருபீஸ் இதில் செலவு பண்ணிட்டு வந்து நிற்கிறாரு. வேண்டாண்டா இந்த ஸ்பைடர்மேன் வித்தியெல்லாம் வீட்டில் வந்து 12 கடிக்கு பேசாமல் எந்திரிச்சிட்டான். அவ்வளோதான், பர்ச்சேஸும் முடிஞ்சுது. பட் ஈவினிங் லேட்டாக சாப்பிட்டதுனால பசியும் இல்லை. நானும் ஹஸ்பண்டும் ஒரு காஃபி மட்டும் குடிச்சிட்டு கிளம்பியாச்சு. காலையிலேருந்து எங்கே பார்த்தாலும் ஒரே பச்சை பசேல் பனிமூட்டமாக மலைச்சாரலோட அமைதியாக இருந்துட்டு வந்துட்டு இந்த லைட் வெளிச்சம், இந்த ஆரன் சவுண்டெல்லாம் கேட்டால் இரிட்டேட்டிங்காக தான் இருக்குது. பட் வேறு வழி இல்லை, இதுதான் ரியாலிட்டி. இதை நம்ம அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும். இப்போ வீட்டுக்கு கிளம்பியாச்சு. இந்த விலாக் இதோட முடியுது. மறக்காமல் எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.